அடுத்ததாக மோடியினுடைய பாராளுமன்ற உரை, பெஹல்காம் தாக்குதல், ஆபரேஷன் சிந்தூர், ஆபரேஷன் மகாராஜ், அதற்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய வருகை, இது பற்றியெல்லாம் நம்ம பேச இருக்கிறோம். குறிப்பாக அவருடைய பாராளுமன்ற உரை கன்வின்சிங்காக இருந்ததா அப்படிங்கிறத இப்போ குறித்து மருத்துவர் திரு சாயலட்சுமி முதல்ல இது ஆப்ரேஷன் சிந்தூர்ன்ற ஒரு பேரே விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட வேண்டிய ஒரு பெயர். ஏன்னா சிந்தூர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்து பெண்கள் தங்களுடைய நெற்றியில் வைக்கக்கூடிய ஒன்று தான். இந்த மாதிரி பேர் வைக்கிறது மூலமாக இவ்வளோ பெரிய ஒரு தீவிரவாத தாக்குதலிருந்து இந்துக்களையும் இஸ்லாமியர்களையும் சிறுபான்மையினரையும் தனியாக பிரித்து இது ஒரு இந்து நாடு தான் அப்படின்ட்டு இவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக வச்ச பேர் தான் ஆப்ரேஷன் சிந்தூர். அதையே நம்ம விமர்சனம் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு அதை அப்படி பண்ணுறதுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 80% இருக்கிற இந்துக்களுக்கு 20% இருக்கிற சிறுபான்மையினரை எதிரிகளாக அவங்க கட்டமைக்கிறாங்க. இதை பெருசாக எந்த அரசியல் கட்சிகளுமே பேசலைன்றது என்னுடைய வருத்தம். அது நாடாளுமன்றத்தில் பேசி இருக்கணும், இனிமேலாச்சும் பேசுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மோடி அவர்களுடைய உரை எப்படின்னா, இப்போது நீங்கள் சுந்தர்சி படம் பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. சுந்தர்சி நல்ல கமர்ஷியலாக எடுப்பார். படத்தில் கதை இருக்காது, எந்த விதமான ஒரு கருத்தும் இருக்காது. ஆனால் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் போயிட்டு உக்காந்துட்டு வரலாம். அந்த மாதிரி தான் மோடியோட எல்லா உரைகளுமே அப்படிப்பட்ட உரைகள் தான். பாராளுமன்ற உரையும் விதிவிலக்கு இல்லை. ஆனால் இதில் என்னென்னா, யூஸ்வலாக சுந்தர்சி காமெடி படம் எடுப்பார். நரேந்திர மோடி ஒரு டார்க் காமெடி பண்ணிட்டு போயிருக்காரு, அவ்வளோதான். ஒரு மோசமான தீவிரவாத தாக்குதல், 26 பேர் செத்துருக்காங்க. இதுவே காங்கிரஸ் பீரியடில் நடந்த அந்த தாஜ் ஹோட்டல் அட்டாக் அப்போது அடுத்த வாரமே உள்துறை அமைச்சராக இருந்த சிவராஜ் பாட்டீல் பொறுப்பேற்றுக்கிட்டு ரிசைன் பண்ணார். அதுக்கப்புறம் தான் நம்ம சிதம்பரம் உள்துறை அமைச்சர் ஆகிறார். ஒரு தலைமை பண்புக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா, தப்பு பண்ணால் ஒத்துக்கணும், தப்புக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும், அந்த தப்பை எப்படி திரும்ப நடக்காமல் இருக்கணும்ன்ட்டு அதுக்கான தடுப்பு நடவடிக்கைகளை எடுக்கணும். இது மூணுத்துலேயுமே மோடி அரசு தோற்றுருக்குது. முதல்ல தப்பு நடந்ததை அவங்க தங்களுடைய தப்புன்றதை தங்களுடைய தவறான ஒரு இது. ஏன்னா ஒரு வாரம் அந்த இது நடக்கிறதுக்கு ஒரு வாரம் முன்னாடியோ ஒரு வாரத்துக்கு அப்புறமோ அங்கே மோடி போக வேண்டியதாக இருந்த ஒரு புரோட்டோக்கால் திடீர்னு கேன்சல் செய்யப்படுது. அது எதனாலன்றது எந்த எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்கல. இப்போ நீங்களும் நானும் ஒரு டூர் போகிறோம், ஊட்டியோ கொடைக்கானலோ போகிறோம். திடீர்னு ஒரு நாள் நம்மளால் உடம்பு முடியல, நம்மளால் போக முடியல அப்படின்னா இட் இஸ் அ நார்மல் திங். பட் இதுவே ஒரு பிரைம் மினிஸ்டர் போக ஒரு ப்ரோட்டோக்கால்னால் இது 1 வருஷம் முன்னாடியிலேருந்தே தே வுட் ஹவ் ஸ்டார்டட் த ஒர்க். அந்த ஒர்க், அந்த செக்யூரிட்டி லேப்ஸஸ் ஏதாவது இருக்கா, அவங்க போகிற வர இடங்கள்லாம் பார்த்து இங்கே ஏதாவது செக்யூரிட்டி ஏதாவது பிரச்சனை வருமா என்னன்றதை அசஸ் பண்ணி இன்டெலிஜென்ஸ் ஆர்டர் கொடுத்தது. அதுக்கப்புறம் தான் பிரைம் மினிஸ்டரோட அந்த ப்ரோக்ராமே இது பண்ணுவாங்க, அந்த உறுதி செய்யப்படும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் திடீர்னு கேன்சல் பண்ணிவிட்டு, உங்களுக்கு உடம்பு சரியில்லைனா கூட என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். எனக்கு திடீர்னு வயிற்றால போகுதுங்க, எனக்கு இருமல் சளி ஜுரம், என்னால் போக முடியல. பிரதமரும் மனுஷன் தான், வயசானவர், அவருக்கும் ஏதாவது உடல் ரீதியான பாதிப்புகள் வரத்தான் செய்யும். அப்படி இல்லாமல் அந்த நாளில் நீங்கள் வேற ஒரு வெளிநாட்டுக்கு பயணம் பண்ணுறீங்க. பஹல்காம் தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கும்போது மோடி இந்தியாவில் இல்லை. அது எல்லாருக்கும் புல்வாமா தாக்குதல் என்பதும் கூட காட்டுக்குள்ள தான், தொடர்பு எல்லைக்கு வெளியே தான் இருந்தார். வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் நான் டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் ஒருத்தர் சொன்ன மாதிரி தான் அவரும் சொன்னார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம யாரை இந்த விஷயத்தில் யாரை சந்தேகிக்கணுன்ற ஒரு தாட் நமக்கு இருக்கணும். இந்த கேள்வியை நம்ம கண்டிப்பாக கேட்டாகணும். நம்ம அமைச்சர்களும் நம்மளுடைய எம்பிக்களும் கேட்டிருக்காங்க நாடாளுமன்றத்தில். அதற்கு எந்த விதமான ஒரு பதிலும் இல்லை. ரெண்டாவது, இதற்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். உள்துறை அமைச்சர் இதுக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துக்கல. நியாயப்படி அவர் ரிசைன் பண்ணியிருக்கணும். ஒரு தண்டவாளம் வெடித்து ட்ரெயின் விபத்துக்குள்ளானது தெற்கு பகுதியில் ஆனதுக்கு ஒரு அமைச்சர் ரிசைன் பண்ணியிருக்காரு நேருவோட காலத்தில். எல்லாத்துக்குமே நீங்கள் நேருவை எக்ஸாம்பிளாக காட்டுறீங்கல்ல, இதில் நீங்கள் நேருவுக்கு ஏன் நீங்கள் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கல? அந்த கேள்வி வருது இல்லையா? நேற்று கூட அமித்ஷா நேருவை பற்றி விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதுக்கு மகாராஷ்டிராவை சேர்ந்த சுப்ரியா சூலேவும் நம்மளுடைய கனிமொழி அவர்களும் தகுந்த பதிலடி கொடுத்துருக்காங்க. ஆனால் நேருவுக்கு இருந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஏன் உங்களுக்கு இல்லை? நீங்கள் ஏன் ரிசைன் பண்ணல? அந்த கேள்வியை கண்டிப்பாக மோடி அரசு எல்லாருக்கிட்டையும் சொல்லி ஆகணும். மூணாவது, இதற்கான தடுப்பு நடவடிக்கைகளை நீங்கள் என்ன எடுத்தீங்க? தடுப்பு நடவடிக்கைகளை என்ன எடுத்தீங்க அப்படின்னு கேட்டால், நீங்கள் அடுத்த தாக்குதல்களை எப்படி தடுக்க போறீங்கன்றதுக்கு எந்த விதமான ஒரு ரோட் மேப்பும் இல்லை. காஷ்மீர் இன்னுமே எரிந்து கொண்டு தான் இருக்கிறது. அங்கே போகிற டூரிஸ்ட்டுகளுக்கு டூரிஸ்ட்டுமே ஆக்சுவலாக அங்கே படுத்துருச்சு. இப்போ டூரிசம் யாருமே முன்னாடிலாம் எவனை கேட்டாலும் நான் லடாக் போகிறேன், ஸ்ரீநகர் போகிறேன், பைக் எடுத்துன்னு கிளம்பிடுவாங்க நம்ம ஆட்கள். இப்போ அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது
இன்ஸ்டாலேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ இல்லை ட்விட்டர்லேயோ எதுலையாவது நீங்கள் வீடியோ பார்க்குறீங்களா? கிடையாது. இல்லை, அதில் உடனடியாக எழுப்பப்பட்ட சந்தேகம்னா வந்து அந்த பெஹல்காம் பகுதிங்கிறது இந்தியாவின் சுவிட்சர்லாந்து சொல்லக்கூடிய பகுதி. அந்த பகுதியில் முழுக்க பாதுகாப்பு சோதனை சாவடிகள் நிறைய இருந்திருக்குது. இந்த தாக்குதலுக்கு முன்பாகவே வந்து அதை அப்புறப்படுத்தப்பட்டன அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. அப்போ இது போன்ற நீங்கள் சொல்லக்கூடிய மோடியினுடைய பயணரத்தாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து நம்ம வந்து யாரை நோக்கி சந்தேகம் சொல்கிற அந்த ஆர்டிகல் 370 அவங்க அப்ரகேட் பண்ணுற அன்னைக்கு அமித்ஷா என்ன சொல்கிறாருன்னா, இனிமேல் ஜம்மு அண்ட் காஷ்மீர், குறிப்பாக காஷ்மீருக்குள்ள இந்திய சுற்றுலா பயணிகள் சுதந்திரமாக போயிட்டு வரலாம், அவங்களுக்கு எந்த விதமான ஒரு தடையும் இல்லை, எந்த விதமான ஒரு பாதுகாப்பு குறைபாடும் இல்லைன்னு நீங்கள் சொன்ன வார்த்தையை நம்பி தானே அத்தனை பேர் போனாங்க. அவங்கள்ட்ட 26 பேர் செத்துருக்காங்க. இல்லை புதுமண தம்பதிகளாக இருக்காங்க, ஒரு குடும்ப தலைவராக இருக்காங்க, தலைவியாக இருக்காங்க, இத்தனை பேர் இறந்துருக்காங்க. ஆனால் நீங்கள் ரெஸ்பான்சிபிளாக பதில் சொல்லாமல் இன்னும் நேருவை தான் குறை சொல்லிட்டு இருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு இந்த இதில் வந்து நீங்கள் மற்றவங்களை குறை சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது. முதல்ல அதை வந்து ஒன்றிய அரசு, குறிப்பாக பாஜக என்ற கட்சி வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும். இவங்களுக்கு இதை பற்றி பேசுறதுக்கு எந்த தகுதியுமே கிடையாது. ஸோ இது வந்து மோடியோடைய என்னோட ஸ்பீச்சுக்கு குறித்து என்னுடைய கருத்து. ரெண்டாவது, நீங்கள் கேட்டது தமிழ்நாட்டுக்கு இவர் அடிக்கடி வராரு அப்படின்னு. இது வந்து எப்படின்னா 2021 தேர்தலில் இவர் அடிக்கடி தான் வந்தார். ரிசல்ட் எப்படி இருந்ததுன்றதை நம்ம பார்த்தோம். ஸோ ஒரு தமிழ்நாட்டு குடிமகனாக, தமிழ்நாட்டுக்குள்ள ஓட்டு போடுற ஒருத்தனா, குறிப்பாக பாஜகவுக்கு எதிர்த்து ஓட்டு போடுறவனா நான் என்ன சொல்கிறேன்னா, மோடி அடிக்கடி வரணும். அதுதான் என்னுடைய ஆசை. நீங்க வந்து இந்த மாதிரி எப்படின்னா சப்பாத்தியில உப்பு போட்டு திங்கிறேன்னா நீ வந்து தான் போகணும். எப்படின்னா இப்போ நீங்க படத்துல எல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வில்லனுக்கு வந்து அடிக்கடி ஃபேஸை காமிக்க தான் இவன் தான் வில்லனோ அப்படின்றது நமக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க திரைக்கதை. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும், தேர்தலை பொறுத்த வரைக்கும் யார் நம்மளுடைய வில்லன்றதை அடிக்கடி இவங்க வந்து முகத்தை காமிக்க குறிப்பாக அமித்ஷாவும் மோடியும் சேர்ந்து உங்களுக்கு பின்னாடி இருக்க அம்மாவை அவங்க வந்து காமெடியன். அது வந்து இந்த ரெடின் கின்ஸ்லி மாதிரி ஒரு காமெடியன், அவங்கள விட்டுருங்க. ஸோ அவங்கள பற்றி பேச வேண்டியதில்லை. முக்கியமாக இவங்க 2 பேர் அடிக்கடி வந்தாங்க அப்படின்னா மக்கள் இதை பார்த்தே ஒரு வேலை சரிப்பா நம்ம அதிமுக கூட்டணிக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு இப்போ கூட அது அதிமுக கூட்டணியா பாஜக கூட்டணியான்றே சண்டை நடந்துகிட்டு இருக்குது. இவங்க 2 பேர் வர்றாங்க அப்படின்னா ரயில்வே டிக்கெட்ல அடிச்சு கொடுப்பாங்க, கடைசி நேரம் மாறுதலுக்கு உட்பட்ட இப்போ போயிட்டு இருக்கு, அன்ரிசர்வ்ட்ல தான் போயிட்டு இருக்கு கூட்டணி. அப்படி இருக்கும்போது இவங்க அடிக்கடி வந்தாங்க அப்படின்னா இது வந்து திமுக கூட்டணிக்கு நிச்சயமா ஒரு வலு சேர்க்கும். திமுக கூட்டணி 200 டார்கெட் வச்சு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சொல்ல முடியாது, இவங்க அடிக்கடி வந்தாங்கன்னா 234 ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால இவங்க அடிக்கடி இங்கே வரணுன்றது தான் என்னுடைய ஆசை. அதை கோரிக்கையாக நான் மோடிக்கு வைக்கிறேன். இது வரைக்கும் என்னுடைய கோரிக்கை எதுவுமே நிறைவேற்றலைனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் இந்த கோரிக்கையாச்சும் மோடியும் பாஜகவும் நிறைவேற்றணுன்றதை உங்கள் வாயில நான் தெரிவிச்சுக்கிறேன். அவங்களுக்கு புரியுமா புரியாதுன்னு தெரியல, பட் இருந்தாலும் வச்சிடுறேன். 3வது வந்து இந்த கீழடி அகழாய்வை பற்றி பேசியிருக்கீங்க. இதில் என்ன காமெடி அப்படின்னா, இதை கீழடியை பற்றி விமர்சன பார்வை வைக்கக்கூடிய சில பேர் கூட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் வந்து கார்பன் டேட்டிங்கில் ப்ராப்ளம் இருக்குது. இது யார் பண்ணது இந்த கார்பன் டேட்டிங்? இந்திய அரசாங்கம் பண்ணதில்லை. புனேல ஒரு இன்ஸ்டியூட்டில் கொடுத்துருக்காங்க. யூஎஸில் உலகத்தில் இருக்க அத்தனை கார்பன் டேட்டிங்கும் வேலிடேட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல கொடுத்து கார்பன் டேட்டிங் பண்ணியும் வந்த ஒரு ஆய்வை இவங்க எந்த விதமான அறிவியல் பூர்வமான சிந்தனை இல்லாமல், விமர்சனம் இல்லாமல் அதை நிராகரிக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் அந்த ஆய்வில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறீங்க, இதை பொலிட்டிக்கலாக மட்டுமே நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்களே தவிர அந்த ரிசர்ச்சை நீங்கள் வெளியிடுங்க. ஒரு நெகட்டிவ் ஒரு ஆராய்ச்சியாளனா, ஒரு மருத்துவனா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நாங்கள் வந்து ஒரு ரிசல்ட்டை ஜேர்னலில் பப்ளிஷ் பண்ணுறோன்னா அது நமக்கு சாதகமாக இருக்கிற ரிசல்ட்டுன்றது மட்டும் நாங்கள் பப்ளிஷ் பண்ண மாட்டோம். நம்ம ஒரு தீசிஸில் ஒரு ஹைபாத்தசிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது நம்ம இதை நோக்கி நாங்கள் ஒரு ஆராய்ச்சியை பண்ணுறோம், அதற்கான ரிசல்ட் இதுதான். அது நம்ம ஆராய்ச்சிக்கு நம்மளுடைய கேள்விகளுக்கு சாதகமானதாகவும் இருக்கலாம், பாதகமானதாக இருக்கலாம். ரெண்டுத்தையுமே நாங்கள் பப்ளிஷ் பண்ண தான் செய்வோம். இதில் அதை வந்து நாங்கள் அறிவியல் அரங்கத்துக்கு, அறிவியல் உலகத்துக்கு நாங்கள் அதை எங்களுடைய ஆராய்ச்சி ரிசல்ட்டை வைக்கிறோம். இது வேலிடாக இல்லையான்னு டிசைட் பண்ண வேண்டியது அறிவியல் உலகமே தவிர ஒரு 40 எம்பிக்கள், ஒரு 240 எம்பிக்கள் வச்சிருக்கிற ஒரு கட்சியை வந்து அதை டிசைட் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் ஒரு அறிவியலாளனா, ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு மருத்துவனா நான் இவங்களுக்குள்ள வைக்க வேண்டிய ஒரு நல்ல கருத்து. இதுவாக வச்சுக்கிறேன், தப்பாகவே இருக்கட்டும், அதை டிசைட் பண்ண வேண்டியது ஒரு மினிஸ்டர் கிடையாது. அதை டிசைட் பண்ண வேண்டியது அந்த துறையை சார்ந்த அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் தானே தவிர நீங்கள் கிடையாது. தப்பாகவே இருக்கட்டும், நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்க, பொது வெளியில் வைப்போம், பொதுமக்கள் டிசைட் பண்ணிக்கிட்டோம். இது பொதுமக்கள் கூட தேவையில்லை. இப்போ சில வீடியோக்கள் வந்துட்டு இருக்கு, கோவிட் அப்போ எடப்பாடி பேசிய வீடியோக்கள், இந்த நோய்க்கு மருந்தே இல்லைம்மா அப்படின்னா அவர் பேசுனது, அந்த மாதிரி செல்லூர் ராஜு வந்தாலும் எடப்பாடி ஒன்றும் செய்யாதுன்னு பேசுனது, இது மாதிரியான வீடியோ. நம்ம ஊரில் வெயில் ஜாஸ்தியாக இருக்குது, நம்ம கொரோனாவே வராது சட்டமன்றத்தில் பேசியிருக்காங்க. அதான் அந்த ரெக்கார்ட்லாம் இருக்கு. ஸோ அதுதான் நான் சொல்கிறேன், அறிவியல் சம்பந்தமான விஷயங்களை அரசியல்வாதிகள் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது.
இதை அறிவியல் அரங்கத்தில் வச்சுடுங்க. அறிவியலாளர்கள் அவங்களுக்குள்ள சண்டை போட்டு அவங்களுக்குள்ள பேசி அவங்களுக்குள்ள டிசைட் பண்ணிக்கிட்டோம். நீங்கள் அமர்நாத் ராமகிருஷ்ணனுடைய அறிக்கையில் பிரச்சனை இருக்குது இல்லைன்னு சொல்ல வேண்டிய உரிமையோ அதிகாரமோ உங்களுக்கு கிடையாது. இது வந்து உலகம் பூரா இருக்க ஆர்கியலாஜிக்கல் சர்வே பண்ணக்கூடிய அறிவியலாளர்கள் தான் அதை வந்து செய்யணும்னு நான் நினைக்கிறேன். இதில் ஏதாவது கண்டாமினேஷன் நடந்திருந்தால் கூட அதற்கும் பொறுப்பு ஒன்றிய அரசு தான். ஏன்னா சாம்பிளை கரெக்டான டைமுக்கு எடுத்து அனுப்பாதது அவங்களுடைய தப்பு. சரிங்களா? இதில் ஏதாவது தப்பு இருந்தாலும் இது ஆர்கியலாஜிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியா ஏஎஸ்ஐயோடைய பொறுப்பு தானே தவிர இது அமர்நாத் என்ற தனிப்பட்ட மனிதருடைய பொறுப்பு கிடையாது. தமிழ்நாடு அரசு உடனே எடுத்து சாம்பிள் அனுப்பி நம்மளுடைய இரும்பு காலம் இது அப்படின்றத வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஏதாவது பிரச்சனை இருக்குதா அப்படின்னா இதில் இது வரைக்கும் அவங்க எந்த அதை வந்து ஒரு இந்தியாவினுடைய பெருமையாக ஒரு இந்திய அரசு தமிழர்களை அதுதான் முக்கியமான விஷயம். தமிழர்களை இந்தியர்களாக அவர்கள் பார்க்கவில்லை. நம்மளை வந்து பிரிவினைவாதின்ட்டு இது வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு அவங்களே பிரிவினைவாதத்தை நோக்கி தான் நம்மளை வந்து தள்ளுறாங்க. அவங்க நம்மளே பிரித்து தான் பார்க்குறாங்க. அப்படின்னும் போது நீ என்னை தமிழனா பார்க்கும்போது நான் எப்படி நான் இந்தியனா பார்க்க முடியும்? அடுத்தவங்க நம்ம கொடுக்குற ஐடென்டிட்டி வச்சு நம்ம எப்படி வந்து இது எடுத்துக்க முடியும்? ஸோ நான் தமிழனா உணர்றேன், நான் இந்தியனா உணர்றேன். ஏன்னா கார்கில் போர் நடந்தபோது அதிக அளவில் பொதுமக்களிடமிருந்து நிதி வசூலித்து கொடுத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். இந்தியாவுடைய எல்லா போரின் போதும் அதிக நிதி கொடுத்த மாநிலம் தமிழ்நாடு. அதிக அளவில் ஆர்மியில் இருக்கக்கூடிய மக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழர்கள். குறிப்பிட்ட அளவுக்கு உத்தரப்பிரதேஷ் ஹரியானாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் ஹரியானா பஞ்சாப் பர்சன்டேஜ் லெவலில் பார்த்தீங்கன்னா தமிழர்கள் அதிக லெவலில் ஆர்மியில் இருக்காங்க. இதுவே நாளைக்கு இந்தியாவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்தால் அதிக லெவலில் கொடை கொடுக்கக்கூடிய ஆட்களும் நம்மளாக தான் இருப்போம். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது என்ன நீ இந்தியனா பார்க்காம என்ன நீ தமிழனா மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய விளைவுகளை நீங்கள் தான் வந்து அறுவடை செஞ்சாகணும். ஸோ இதுதான் என்னுடைய முதற்கட்ட கருத்தான். ரொம்ப சரியான ஒரு கருத்தை தான் சொல்லியிருக்கீங்க.